வீட்டை கதவை திறந்து வச்சாக்க 4 கால் பிராணி உள்ள வரும். 4 கால் பிராணி உள்ள வர்றது குத்தம் 4 கால் பிராணி மேலையா இல்ல வீட்டு கதவை திறந்து வச்சவங்க இல்லையா? நாய்ங்கிறாரு, திறந்த வீட்டுல உள்ள நுழைஞ்ச மாதிரி கோயிலுக்குள்ள எல்லாத்தையும் திறந்து விட்டு வர வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஜியஸ் இதுல இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எப்பன்னா மெக்கால போனீங்கன்னா ஊருக்குள்ளே விட மாட்டான். நான் முஸ்லிம்ஸ் நாட் அலவுட். ஊருக்கு வெளியில போட்டுருக்கான் போர்டு. எனக்கு இங்க காமிக்க ஆகமத்துல பிராமின்ஸ் மட்டும் தான் இருக்கணும்ன்றது ஆகமத்திலே சொல்லலையே. அப்புறம் என்னங்க ரேஸ் பைக் வீடியோவா இருக்குன்னு பார்த்தா அதை தாண்டி ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரேஸ் பைட்டில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ரங்கராஜன் நரசிம்மன் அவரோட வீடியோஸ் பார்த்து தான் நம்ம ரேஸ் பைட் ஆகுறோமா இல்லையான்ற பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ரேஸ் பைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னதில் அந்த இன்டர்வியூ கொடுத்ததில் ஹோஸ்டோட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். பயங்கரமாக வெறி ஆகும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கெல்லாம் கமெண்ட் போட்டு திட்டிக்கிட்டு இருப்போம். சரி, இப்போ அந்த வீடியோ பார்ப்போம். பார்த்துட்டு ரேஸ் பைட் ஆகுறோமா என்னன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கோவில் விடுதலை அவசியமா அரசியலா? ரெண்டும். அதுக்கு முன்னாடி கோவில் விடுதலை அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும் இல்லையா? கோவில் எங்க இருந்து விடுதலை? அப்போ எல்லாரும் ஒன்று உறுதின்னு ஒத்துன்னு இருக்கோம் தான் அர்த்தம். இங்கே இருக்கிற வாழ்நாள் அட்லீஸ்ட்டு கோவில் எங்கேயோ சிறைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒத்துக்கிறோம். அதனால தான் வந்திருக்கோம். அப்போ யார்கிட்ட சிறைப்பட்டுருக்கு சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான். நான் எல்லாத்தையும் ஒரு ப்ரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சாக்க 4 கால் பிராணி உள்ளே வரும். 4 கால் பிராணி உள்ளே வர்றது குத்தம் 4 கால் பிராணி மேலையா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்சவங்க மேலையா? நான் என்னைக்காவது பிராணியை நீயே உள்ள வந்துட்ட வெளியில போ, தயவு செஞ்சு என்னங்க டைரக்டா 4 கால் பிராணி நாய்ங்கிறாரு, திறந்த வீட்டுல உள்ள நுழைஞ்ச மாதிரி கோயிலுக்குள்ள எல்லாத்தையும் திறந்து விட்டு வர வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலி லீகலா? இப்படிலாம் பேசலாமா? என்னன்னா கோயிலுக்குள்ள எல்லாரும் வரலாங்கிற நிலை வந்து இந்த ஆளுக்கு காண்டு போல. அதனாலதான் திறந்த வீட்டுக்குள்ள நாய் வந்துச்சுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு தெரியுறான். நோ ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். கோவிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோவிலை திறந்து வச்சுட்டோம் கதவை. யாரோ உள்ள வரா, யாரோ என்னென்னமோ செய்யறா. கடைசியில பழி யாருக்குன்னாக்க இப்போ இன்னைக்கு இந்த மேடையில் யாருக்கு மேல பழி தெரியுமா? வடகலைக்கும் தெங்கலைக்கும் தான் பழி. கோவில்ல நடக்கிற பிரச்சனையில இப்ப என்ன பிரச்சனை? கோவில் விடுதலை அவசியமா அரசியலான்னு சொன்னா அங்க பாத்தியா வடகலையும் தெங்கலையும் சண்டை போடுறான். அதனால அரசியல்வாதிகிட்ட அரசு கிட்ட இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுன்னு புரியல. ஊழல் பண்றது தெருவில் 2 பேர் சண்டை போடுறதுக்கு சமமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? கேஸ்ட் இந்துவிசத்துல கேஸ்ட் பிரச்சனை இருக்குது, ஜாதி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, எல்லாரையும் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு அந்த அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணோம்னா முஸ்லீம் வருது, கிறிஸ்டியானிட்டி வருது, இந்து மதம் அழிஞ்சிரும், எல்லாரும் இந்துக்களா ஒன்றிணைவோம் அப்படி இப்படின்னு பேசுறப்ப என்ன சுகமா இருந்துச்சா? ஏன்னா உனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க மட்டும் அதை சொல்றப்ப இந்த முஸ்லீம் கிறிஸ்டியனை காட்டி அட்லீஸ்ட் எஸ்கேப் ஆவீங்களே, அப்ப அந்த இதெல்லாம் உனக்கு தோணலையா? இந்த மாதிரி நாடு எல்லாம் நல்லா பேசலாம். காந்தி, நேரு, அம்பேத்கர் எல்லாம் பேசலாம். நாடு எல்லாம் யார் பேரெல்லாம் விட்டனா அவன் பேரெல்லாம் சேர்த்து. இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது என்று எல்லாரும் ஒத்துக்கிறோம். கரெக்டா? அந்த அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள என்ன சொல்றது? ஆர்டிகல் 26 என்ன சொல்றது? மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உரிமை உடையது, அந்த சம்பிரதாயங்களே பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்றது. இது அடிப்படை. இதுக்கு கீழே தான் அதுக்கு மேல சட்டங்கள்லாம் வருது. இந்த இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் அதுக்கு அடியில் தான் வருது. அதனால சட்டத்தை சரியா தான் ஏற்றிருக்காங்க. நான் சொல்றது எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சட்டம் ஒழுங்கா தான் இருக்கு. செக்ஷன் 23 சார் இருக்காரு, கரெக்ட் பண்ணுவாருங்க. கரெக்ட் பண்றதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. செக்ஷன் 23 HRNC ஆக்ட்ல கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்றதுக்கு மட்டும்தான் அரசுக்கு உரிமை இருக்கு. சரியா? இப்ப நிர்வாகமே பண்றது என்னன்னா அந்த சட்டம் மீறல். நீ கவர்மெண்ட் ஊழல்னு சொல்ற. நீங்க தான் ஒரு காலத்துல கோவில் சொத்து எல்லாத்தையும் நீங்க தான் பராமரிக்கணும், நாங்க தான் இதுக்கானவங்க அப்படின்னு சொல்லி கோயில் இதெல்லாம் வளங்களெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருந்தீங்க, அதில் இருக்க வருமானத்தெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு இது பண்ணி தான் கவர்மெண்ட் அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்குது. அதில் என்ன இருக்குதோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொல்கிற பார்த்தா எங்ககிட்ட இருந்தது நாங்கள் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம், எங்ககிட்ட இருந்து பிடுங்கி கவர்மெண்ட் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வைத்தறிச்சலில் தான் நீங்கள் பணத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அந்த அவர் சொன்னார் ஆர்டிகல் அது என்னன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். தம்பி ChatGPT இருக்கவன்ட்ட அவர் என்ன சொன்னார்? இந்து சமய அறநிலையத்துறை கவர்மெண்ட் வந்து கோயிலுக்குள்ள தலையிடக்கூடாது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை கேட்போம்.
Yes, governments can interfere in religious matters, including temples, but only within constitutional limits. Primarily for public order, health, morality, and to ensure equality and prevent discrimination, as seen in India, where the state maintains secular neutrality while sometimes regulating temple administration or intervening to abolish practices like untouchability, balancing religious freedom with social justice and public welfare. ஆக்சுவலி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 25ல கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஜியஸ் இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்போனா அது வந்து பப்ளிக் ஆர்டரு, அவங்க கரெக்டாக அதை கொண்டு போகிறாங்களா, மாரலோட இருக்காங்களா, இந்த அன்டச்சபிலிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் கரெக்டான இதில் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுல தலையிடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இவர் எந்த விதத்தில் எந்த உரிமை இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. இவனை சொல்லிட்டு எப்படி அவர் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாரு? அது கான்ஸ்டியூஷன் அப்போஸ் பண்ணி தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பொய்யா அப்படி சொல்லலாமா வெளிப்படையா? எனக்கு என்ன தெரியல. அந்த மாதிரி என்ன சொல்கிறது ரூல்ஸ் இருக்குதா? சொன்னால் அவங்க சும்மா விட்டுருவாங்களா? இதே போலதான் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கட்டும், கோவிலுடைய வருமானம் எல்லாம் சரியா ஈட்டப்படுறதான்னு பார்க்கட்டும், ஒரு படிக்கு மேல போய் எப்படி ஒழுங்கா செலவு பண்றான்றது பார்க்கட்டும், தப்பு சொல்லல. ஆனா வருமானத்தை நான் வாங்கிட்டு நானே செலவு பண்ணி, நான் சொல்றதை நானே ஆடிட் பண்ணி, நானே எல்லாத்தையும் பண்ணி கடைசியில படி வடகலை தங்களை மேல அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல ஆக்சுவலி சார் வந்து ஒரு லாயர், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் இருக்குது, அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதில் என்ன ஏதாவது தப்பு பண்ணால் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போய் அவர் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. யாராவது ஃபயர் இன்ஜின் கூப்பிடுங்க, வயர் எரியிறாரு போல. 99.7% கோவில்களுக்கு, 40,000 கோவில்கள்ல 99.7%க்கு கோவில்ல அறங்காவலர்களே இல்லை. அப்போ காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவில்ல எடுத்துப்போம், அந்த கோவில்ல அறங்காவலர்கள் இருக்காங்களா? எத்தனை வருஷமா இல்லை? அங்க இல்லாம செஞ்சது யாரு? 65ல இருந்து இன்னி வரைக்கும் இல்லைன்னா யார் அதுக்கு காரணம்? அதை வேணும்னே அங்க அறங்காவலர் போடாம தனக்கு யார் வேணுமோ அவனை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறது, அவன் வந்து 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டுறது, அந்த சண்டையில இவங்க 2 பேரும் அவர் சொன்னார் பார்த்தீங்களா கொளுத்தி போடுறதுன்னு. அந்த இதுல இவர் சொல்றது ஓகே கரெக்ட் தான், அறங்காவலர்கள் இல்லை நிறைய கோயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது கவர்மெண்ட் வேணும்னே இது பண்ணாமல் வச்சிருக்குது, போடாமல் வச்சிருக்குன்னு சொல்றாரு. மேபி அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் மேல் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் இவர் பேச்ச நம்ப முடிய மாட்டேங்குது. அவர் சட்டத்தில் ஒன்று இருக்குது அதையே பொய்யா சொல்றாரு. இவர் எப்படி கரெக்டாக சொல்லுவாருன்றது தெரியல. சப்போஸ் அவர் வைக்கிற அந்த கம்ப்ளைண்ட் உண்மை அப்படின்னா ஓகே, அவங்க கவர்மெண்ட் வந்து அது என்னன்றதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அது வேணும்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுதான்ன்றது தெரியல. 1970 கொண்டு வந்தாரு ஒரு சட்ட திருத்தம், இந்த கோவில் நுழைவு சட்டத்தில் ஒரு திருத்தம் வந்தாரு. கோவில்ல யார் வேணா உள்ள போகலாம், எந்த மதத்தினர் வேணா உள்ள போகலாம், எந்த மதத்தினர் வேணா உள்ள போகலாம். இல்லை கோவில் என்ன எதிர்ப்பினாலா? யார் வேணா உள்ள போகுது. மெக்கால போனீங்கன்னா ஊருக்குள்ளே விட மாட்டான். நான் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் அலவுட். ஊருக்கு வெளியில போட்டிருக்கான் போர்டு, எனக்கு இங்க காமிக்கிறது இல்லை. நீங்க பாருங்க, என்னுடைய வெப்சைட்லாம் போய் என்னுடைய ட்விட்டர்ல பார்க்க போட்டிருக்கேன், நான் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு ஊருக்குள்ளே விடல. மெக்கால வந்து நான் முஸ்லீம் பீப்புள் அலவுட் இல்லைன்ற மாதிரி அவர் ஒரு வாதம் வைக்கிறாரு. வாங்க என்னன்னு செக் பண்ணிடுவோம். Do non-Muslim peoples allowed in Mecca? In Mecca only Muslims are allowed, while non-Muslims may not enter or pass through. அந்த வழியிலே போக முடியாதா? Attempting to enter Mecca as non-Muslim can result in penalties. தண்டனை வரையா? என்னங்க ரைட்டா அவர் பக்கம் வண்டி சாயிற மாதிரி இருக்குது. இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் எழுதி கொடுத்துட்டா போறோம். ஏன் நான் இஸ்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுனா மெக்காவில் விடுவியா? ஓகே, இதில் அவர் சொல்றது என்னன்னா முஸ்லீம் இதில் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம மட்டும் இது பண்ணணுன்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று யோசிக்கணும். நம்ம வந்து ஒன்றும் ரிலீஜியஸ் கண்ட்ரி இல்லை. சவுதி வந்து மற்ற அந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் அவங்க அந்த ரிலீஜியன் கண்ட்ரி வச்சிருக்குது. நம்ம வந்து செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒன்றும் இது ஹிந்து கண்ட்ரி கிடையாது. அப்படி இருக்கப்ப நம்ம யாரும் அவங்கள வரக்கூடாதுன்னு அலோவ் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, தடுக்க முடியாதுல்ல. இப்போ சப்போஸ் அதை ரிலீஜியன் பீப்புள் உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை நம்ம தண்டிக்கிறது வேற, அதுக்கு சட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வரவே கூடாதுன்னு சொல்றது எப்படி செக்யூலர் கண்ட்ரியில் எப்படி பாசிபிள்? இவ்வளோ நேரம் நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க சட்டப்படி நாங்கள் போவோம், சட்டத்தில் இருக்கிறத பார்ப்போம், அதுபடி நடங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணாலே அதில் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் செக்யூலர் கண்ட்ரி, எந்த ரிலீஜியன் வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குதுன்ற ஆர்டிகல் இருக்குல்ல, ஆர்டிகல் 25 நினைக்கிறேன், அதில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஆர்டிகல் 25 தான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரைட்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து யார் நினைச்சாலும் எந்த மதத்தை அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான அது ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்க சட்டம். இப்போ அப்போ முன்னாடி சொன்னது வந்து ஆர்டிகல் 26 தான். அந்த கோயிலில் வந்து எந்த மதமும் அவங்களுக்கு உரிமை ஃபாலோ பண்ணுறது, கோயிலுக்குள்ள ரிச்சுவல்ஸ் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா, அது அந்த உரிமை வந்து ஆர்டிகல் 26. அதுவுமே சட்டப்படி எந்த மக்களுக்கும் அந்த தீங்கு இல்லாமல் இது பண்ணுறது, கரெக்டானதை ஃபாலோ பண்ணுறது, மாரலிட்டியோட இருக்கிறதுக்கு வந்து ஆர்டிகல் 26. 25ல் வந்து அவங்க எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற இது இருக்குது. அப்படி இருக்கப்போ எது சொன்னால் இது வந்து செக்யூலர் கண்ட்ரியில் இது எப்படி கோயிலுக்குள்ள அவங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியும்?
மெக்காவோட கம்பேர் பண்றது இட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா அது வந்து ரிலீஜியஸ் கண்ட்ரி, செக்யூலர் கண்ட்ரி. அந்த கோவில் மதில் சுவர்லேருந்து ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து ஆகமம் உள்ள வருது, ஆகமத்துடைய அடிப்படையில் அந்த கோவில் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு உள்ளுக்குள்ள கோவிலுக்கு விரோதமான எது வந்தாலும் யார் வந்தாலும் அது தவறு. முதல்ல ஆகமம்னா என்னன்னு பார்க்கணும். அதுல என்ன சொல்றாங்க, எதுக்கு அந்த ஆகமத்தை எதிர்த்தாலும் அர்ச்சகர் நியமிக்கலாம் எந்த சாதினாலும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் ஆகம முறைப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க சைடு பேசுவாங்க. ஸோ அது ஆகமம்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுல ஆகமம்னா என்ன சொல்றாங்கன்னா, நோ ப்ராப்பர் ஆகமம் இல்லாம நோ ப்ராப்பர் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். கோவில் கட்டுறதுல இருந்து, அந்த கோவில் சிலை வைக்கிறதுல இருந்து, நம்ம பூஜை பண்றதுல இருந்து, அதுக்கப்புறம் மந்திரங்கள் பாடுறது எல்லாத்துலயுமே ஆகம விதிப்படி மட்டும் தான் நடக்கணும். அதான் ஆகமப்படி வர கோவில்கள்ல அதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க இதில் போட்டிருக்கப்படி பார்த்தோம்னா அவங்க சொல்கிற எல்லாமே அவங்க மட்டும் தான் அர்ச்சகர் ஆகணும், இப்போ பிராமின்ஸ் மட்டும் தான் அதை இது பண்ணணும், வேறு யாரும் வரக்கூடாது, கர்ப்பகிரகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அவங்க அதில் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ அதெல்லாம் இருக்கிறாங்கன்றதை அதில் நம்ம ஓப்பனாக பார்த்துருவோம். ஆகமத்தில் பிராமின்ஸ் மட்டும் தான் இருக்கணுன்றது ஆகமத்திலே சொல்லலையே. அப்புறம் எதுக்கு அவங்க யாரும் மற்ற யாரும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, தீட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தா ஆகம விதிப்படி தான் வரணும்னு போட்டிருக்குது. ஆனால் ஆகமத்திலேயே பிராமின்ஸ் மட்டும் தான் வரணுன்ற மாதிரிலாம் சொல்லலை. அப்புறம் எப்படி இது ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகுது? ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷன், அந்த ஆன்மீக ஈடுபாடு வந்து ஆரம்பத்துலேயும் ஸ்டார்ட் ஆகணும், அந்த இது இருந்துச்சுன்னா போதும், அவங்க வந்து பிராமினாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. திஸ் இஸ் நாட் ஆகமிக் ரூல், இட் இஸ் லேட்டர் சோசியல் ப்ராக்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்தில் அந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டாங்க, அவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி. ஆகமா மஸ்ட் பி பார்ன் இன் ஏ ட்ரெடிஷ்னலி ஆகமா சர்விங் லீனியேஜ் ஆர் மஸ்ட் பி ப்ராப்பர்லி இனிஷியேட்டட் பை ஆகமிக் ஆச்சாரியா. ஐ எப்படி சொல்கிறது, ஆகம தீட்சிதராக அவங்க மாறணும், அந்த ஆகம விதிகளை உணர்ந்து ஆன்மீக இதில் அவங்க ஈடுபாடாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தோட இருக்கணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது ஆகம சொல்லுதே தவிர மற்றபடி அந்த கேஸ்ட் இதுக்குள்ள அது போகலை அப்படின்ற மாதிரி தான் அதை போட்டிருக்குது. சாட்ஜிபிடி என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, சமத்துவத்துக்காண்டி மட்டும் போராட மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஒன்று இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, மசூதி இதில் குரான் தான் அவங்க மெயினாக ஃபாலோ பண்ணுறது. கிறிஸ்டின்ஸ் வந்து சர்ச்சஸில் பைபிளை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்து கோயிலில் மட்டும் ஆகமத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ரியல் இன்ஜஸ்டிஸ், மீன் பெரிய அநீதி அப்படிங்கிற மாதிரி சாட்ஜிபிடி சொல்லுது. என்னங்க ரேஸ் பைக் வீடியோவாக இருக்குன்னு பார்த்தா அதை தாண்டி நிறைய விஷயம் லைவ் ஓப்பனிங் வீடியோவாக இருக்குது. இது இருந்தாலும் சரி வாங்க நம்ம இதையும் சாட்ஜிபிட்டே கேட்போம். அதில் என்னதான் சொன்னாலும் அது ஒரு கேஸ்ட் மட்டும் அதை ஃபாலோ பண்ணி அது ஒரு ஏற்றத்தாழ்வு கிரியேட் பண்ணலை, அந்த மாதிரி ஃபீல் பண்ணலை அப்படின்றது அப்படி ஃபீல். இட் ஆகமாக கிரியேட் ஒன் கேஸ்ட் மொனோபோலி. ஃபர்ஸ்ட் மேலோட்டமாக பார்த்தோம்னா இது வந்து கேஸ்ட் வந்து அந்த கேஸ்ட்டுக்காரங்க அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆகமா வந்து அதை சொல்லலை, இவங்க மட்டும்தான் அதை பண்ணணுன்றதை சொல்லலை. மொபிலிட்டி பிட்வீன் ப்ரொஃபஷன்ஸ் ஸ்டாப்டு. இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு வந்து அதிகமாக போகுது, இன்னொரு பக்கம் இன்னொருத்தங்களுக்கு கம்மியான சேல்ஸ் போகுது, அதில் ஒரு இன்கம் இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அதிக இன்கம் இருக்கவங்களுக்கு தான் அந்த இடத்துல மவுஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரொஃபஷன்ஸை இதுக்குள்ளே திணிச்சுட்டாங்க அப்படின்றது தான் சாட்ஜிபிடி சொல்லுது. ஆக்சுவலி ஆகமால் அப்படி இல்லை, சொசைட்டி அதுவா. ஆனால் இதுவும் கரெக்டு தான், அப்படி கூட இருந்திருக்கலாம்ல. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த இது பண்ணுறாங்க, கடவுளுக்கு தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு நம்ம மக்களே அவங்கள க்ளோரிஃபை பண்ணிட்டு, இப்போ அது வந்து அவங்க இதாக கண்டுக்கிட்டு, இப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு நேற்றுங்கிற மாதிரி இருக்காது. எப்படி இருந்தாலும் ஒரு ஜென்ரேஷனாக வர்றப்ப அது ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ அப் ஆகுற மாதிரி தானே இருக்கும். அந்த இடத்துல நம்ம அவங்கள சொல்லி இது பண்ண முடியாத மாதிரி தான் தோணுது எனக்கு. வாஸ் இன்ஜஸ்டிஸ் கிரியேட்டட் எஸ் பட் பை சொசைட்டி நாட் பை ஸ்கிரிப்சர். சொன்னதான் சொசைட்டி தான் அந்த ஏற்றத்தாழ்வு கிரியேட் பண்ணிக்கிச்சே தவிர அதில் எழுதி வச்சதுல அப்படி இல்லை. சரி, இப்போ ஹிந்துவிசத்துக்கு ஆகமம் மாதிரி கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்ஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற சாட்ஜிபிட்டியில் போட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இதை பற்றி எங்கள் கம்பெனியில் கூட வேலை பார்க்குற ஒரு கிறிஸ்டியன்ட்ட கேட்டிருந்தேன். அவங்க கிறிஸ்டியன்ஸில் யார் வேணாலும் அந்த பாஸ்டர் அந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, பிஷப் வரைக்கும் அவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, கிறிஸ்டியானிட்டிலே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுற ஒரு தலித், அவர் வந்து ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வர்றவர், ஒரு பிஷப் லெவலுக்கு அவர் போக முடியாது. ஆனால் இதே ஒரு பெரிய லெவலில் எப்படி சொல்கிறது, ஒரு ஹை கிளாஸில் இருக்கிறவங்க, பண வசதி நல்லா வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி இது அந்த பேக்ரவுண்ட், அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க வந்து ஈஸியாக அந்த ஸ்டேஜுக்கு போக முடியுது கம்பேர்ட் டு இவங்களோட அப்படிங்கிறப்ப அதுலேயும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. ஆனால் மேபி அங்கே என்னன்னா கேஸ்ட்ன்ற நேமில் இல்லாமல் அங்கே ஒரு பணம் இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் இருக்குது, அதை வச்சு இது பார்க்குறது அது ஒரு வகையான ஏற்றத்தாழ்வு தானே. அது எப்படி இதில் இருக்குது அப்படின்றது கம்பேர் பண்ணி இந்து விஷயத்தில் கேஸ்டிசம் இருக்கிறதுனால அதில் ஃபாலோ பண்ணுறது தான் ஃபுல்லுமே தப்புன்னு சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? இஸ்லாம்லேயே வந்தோம்னா அந்த அஸ்ரஃப் அந்த மாதிரி பேக்ரவுண்டு அந்த இதில் வர்றவங்க அப்படி அவங்க தான் இமாம் ஆக முடியும் ஈஸியாக கம்பேர்ட் டு அந்த தலித் அவங்க இதில் இருக்கிறது அப்படிங்கிறப்ப அதுலேயும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல.
அதுலலாம் இல்ல இஸ்லாம் வந்து என்னது எல்லாரும் சமம் சொல்றது, கிறிஸ்டியானிட்டி எல்லா மதமும் அத்தனை போதிக்குது. அப்படிங்கிறப்ப அதுல அந்த டிஃபரன்சஸ் வர்றப்ப இவங்களை மட்டும் எப்படி நம்ம கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் அவர் பேசுனது நமக்கு அந்த இதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவரை நம்ம இது பண்ணி பேசுறோம். அப்படி இருக்கப்ப அதாவது இதுலயும் ஃபாலோ பண்ணணும் நம்ம, இஸ்லாமிக்லயும் சரி கிறிஸ்டியானிட்டிலையும் சரி. ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற கவர்மெண்ட் வந்து அதை அப்படியே ஃபாலோ. இப்போ எதுக்கு இதை பேசுறோம்னா, இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆகமான்றது கேஸ்ட்லா இல்ல, பிராமின்லா இல்ல, மனுஸ்மிருதி இல்ல. அது வந்து ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து கடவுள்களை நம்ம வழிபடுறதுக்கான முறையை சொல்ற ஒரு நூல் தான் ஆகமம். ஆனா நம்ம வந்து இப்ப இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றதுக்காண்டிலாம் ஆகமத்தை நம்ம இது பண்றது சரியான முறையா இருக்காது. அது வந்து இந்து விஷயத்தையே டோட்டலா அழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அப்ப அவங்க அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. இந்து விஷயத்தை மட்டும் தானே அவ்வளவு ஃபோர்ஸா கேட்கறாங்க. இதுக்கு கேட்டா அவங்க சொல்லிக்கிடுவாங்க, நான் என்ன எந்த நாட்டுல இருக்கேன், நான் எதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கேன், அதானே பேச முடியும்னு. எனக்கு அதுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னா தான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணுமா? நம்ம சுத்தி என்ன நடந்தாலும் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்ல. அதே மாதிரி தானே நம்ம ரிலிஜன்ல மட்டும் இல்லாம மற்ற ரிலிஜன்லேயே அது இருக்குது, அந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் சேர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஆனா இது வரைக்குமே இதுல போட்டு பாக்குற வரைக்குமே அந்த இசையை பத்தி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை அழிக்கிறதுக்காண்டி தானே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஆனா மற்ற நேரம் சமூக நீதி நாங்க இதுக்காண்டி தான் பண்றோம், மக்களுக்காண்டி பண்றோம். மக்களுக்காண்டியே பண்ணாலும் அந்த இந்த இது எப்படி சொல்றது, மதம் இதெல்லாம் எதுக்கு கிரியேட் ஆனது? ஒரு இதை ஃபாலோ பண்ணி எந்த தப்பும் பண்ணக்கூடாது, கடவுள் நம்பிக்கை அந்த பேர்ல தப்பா தடுக்கிறதுக்காண்டி ஃபியூச்சர்ல வர்றப்ப நிறைய பேர் அது மீறி தப்பு பண்றவங்களும் இருந்திருக்கலாம், அதை ஃபாலோ பண்றவங்களும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா எக்ஸம்ஷன் ஆர் நாட் எக்ஸாம்பிள்னு இப்பதான் லாஸ்டா டிஎம்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனதுல ஒரு டேரக்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தானே இதுலையும் ஃபாலோ பண்ணி நல்லா கட்டுக்கோப்பா அந்த சொசைட்டில இருக்கவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப எவனோ ஒரு 1-2 பேர் பண்ற தப்புக்காண்டி எப்படி நம்ம டோட்டலா அந்த இந்து விஷயத்தை அழிக்கணும், அது வந்து மக்களுக்கு எதிரானது அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா அதுல இருக்க தப்பு தான் இதுலயும் இருக்குது. இதையும் நம்ம சொல்லணும்ல. இதை யாரும் சொல்லல. டிஎம்கே சம்பந்த திராவிட கட்சியெல்லாம் எதிர்க்கிறது இந்து விஷயத்தை தான். ஆனா அவங்க வந்து சப்போர்ட் பண்றது சிறுபான்மைக்கு சப்போர்ட் பண்றப்ப அவங்க சைடு இந்த பிரச்சனை இருக்குல்ல, அதை பத்தி பேசணும்ல. ஆனா இப்ப நம்ம ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னா, ஒரு மதம் இருக்குது அப்படின்றப்ப இன்னொரு மதம் வர்றப்ப எப்படியாவது ஒரு மதத்தை இன்னொரு மதம் நாமினேட் பண்ணி அதை அடிச்சு காலி பண்ணிட்டு இது வர்றதுக்காண்டி இது வேலைகள் தான் நடந்திருக்குது. அப்ப ரியல் டைம்லேயே அதானே நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்றப்ப ஒவ்வொரு சைடு அதுக்கு இப்போ இந்துவில் இருக்கவங்க அதைத்தான் இது பண்ணி பேசுவாங்க, முஸ்லீம்ஸ்னா அதைத்தான் இது பண்ணி பேசுவாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன பண்ணணுமோ அதை கவர்மெண்ட் தான் அந்த ஸ்டெப் எடுக்கணும். ஆனா இப்போ அவங்க எடுத்துக்க ஸ்டெப்லாம் பார்த்தா நியூட்ரல் ஸ்டெப் மாதிரி தெரியலையே. கைஸ், இந்த வீடியோ எங்கேயோ ஆரம்பிச்சு ரேட் பைட் பண்ணுறாரா இல்லையான்னு பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு இப்போ நம்மளே அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் கன்ஃபியூஷன் இல்லை, இதில் எனக்கு பார்க்க என்ன ஒரு இது தெளிவாக தெரியுதுன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இது இருக்குன்னு போட்டு அவங்களை அடிக்கிறது அதெல்லாம் ஓகே, அது பண்ணி தான் ஆகணும். நம்ம கரெக்டாக சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் நமக்கு முக்கியம், எல்லாருக்கும் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்றதுலாம் ஓகே. ஆனால் அது நடக்கிறப்ப சைமல்டேனியஸாக இன்னொன்று நடக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு தெரியுது. என்னன்னா, இப்போ நம்ம மதத்தில் மட்டும்தான் அது இருக்குது, நான் இதை தான் பேசுவேன், நான் எப்படி அடுத்த மதத்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படி சொல்கிறேன் கண்டுக்காமல் விடுறது. எனக்கு எப்படின்னா, இப்போ ஒரு கேஸ்ட் அவங்க அதை ஃபாலோ பண்ணுற அந்த ஆகமத்தில் இருக்கு, யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கதை அவங்க பண்ணிட்டு இருக்கப்ப அது எப்படி குளோரிஃபை பண்ணி ஒரு ஜென்ரேஷனாக வர்றப்ப இப்படி அவங்க ஒரு ஆள் கட்டுப்பாடு மட்டும் போச்சு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கண்டுக்காம விட்டனால தானே அப்படியே விட்டு தானே இப்போ இந்த லெவலில் வந்து நிற்குது. அப்போ இதே தானே நாளைக்கு இது நடக்கும். இப்போ இது விஷயத்தையும் நம்ம இது பண்ணி டோட்டலாக இப்போ இது வந்து எப்படி சொல்கிறது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி இந்து விஷயத்தை இது பண்ணுற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா போயிடுச்சுன்னா நாளைக்கு இந்த ரிலீஜியன்ஸ்லாம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறப்ப அப்போ அதுலேயும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க தான் செய்யும். சான்ஸ் இல்லைன்றது யாரும் சொல்ல முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் நியூட்ரலாக கொண்டு போகிறது தானே கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ அதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இதுலேயும் தப்பு நடக்குது, அதே தப்பு நாளைக்கு மெஜாரிட்டியாக வந்து இதே அழிஞ்சு இங்கே நடந்த மாதிரி அதில் நடந்துச்சுன்னா அந்த சைடு இதில் இருந்து நடந்துச்சுன்னா அப்போயும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாமல் நம்ம இப்போ இருந்தே எல்லா பக்கமுமே நியூட்ரலாக வாய்ஸ் அவுட் பண்ணி அது ஒரு பாலிடிக்ஸாக இது பண்ணிட்டு இருக்காம கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் தோணுது. இந்த வீடியோ இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் எதுவும் இதை பற்றி என்னன்றதை யோசிங்க, இது கரெக்டாக இல்லையா என்னன்றதை பற்றி. உங்களுக்கு எதுவும் இதில் தோணுச்சுன்னா, சொன்னதில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து நான் என்னன்றதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.